ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை அத்தை அத்தை, ஏன் அவங்களே நம்பிட்டு இருக்க? நேத்து வந்து ஒருத்தருக்காக கூட பிறந்த உறவையே நீ மறந்துடுவியா? அவங்க தானே எனக்கு அம்மாவா மாமியாரா இருக்காங்க. உனக்கெல்லாம் யாரு சொன்னாலும் புரியாது, பட்டாதான் புரியும். இங்க பாருக்கா, நீ நல்லா சந்தோஷமா உன் மாமியார் வீட்டுல வாழணும், உன் புருஷனும் மாமியாரும் உன்னை நல்லா வச்சுக்கணும்னு தான் நானும் ஏங்குறேன், ஆசைப்படுறேன். நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு லிஸ்ட் போட்டு காட்டுறதுக்கு நான் விரும்பல. ஆனா உன் மாமியார் உன் மேல அன்பா இருக்க மாட்டாங்களே, அப்படி நடிக்கிறாங்களே, குழி தோண்டி உன்னை புதைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்களே, இதுதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. அவங்க திருந்திட்டாங்க, பழைய செல்வநாயகி இல்ல. நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரி, ஒரு நாள் செல்வநாயகியுடைய சுயரூபம் உனக்கு தெரிய வரும். அப்போ அவங்க உண்மையா இந்த வீட்டை விட்டு உன்னை அடிச்சு துரத்துவாங்கல்ல. நீ செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்து அந்த வீட்டை விட்டு போவல்ல, அப்ப கூட இந்த தங்கச்சி தான் இல்ல இல்ல உன் புருஷனோட இந்த தம்பி பொண்டாட்டி ஒருத்தி மட்டும்தான் உனக்காக வந்து நிப்பேன். பாக்கலாம். நான் போய் ரிசப்ஷன்ல பணம் கட்டிட்டு வரேன். தேவி, தேவி, என்னாச்சு? தேவி, டேய், புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு இப்படியா மருந்து கொடுக்கறது? குடு, தள்ளு, நீ தள்ளு, போ. இந்த அம்மா மெதுவா. இப்படி மெதுவா குடுக்கணும். இந்தா புடி, இப்படி குடுக்கணும் மருந்த. தேவி, என்னம்மா ஆச்சு? நீ எப்படி ஆஸ்பத்திரியில சேர்ற அளவுக்கு வயித்து வலியில துடிச்ச? தெரியல அத்தை, திடீர்னு தாங்க முடியாத அளவுக்கு வயித்த வலி. ஆனா சூடு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண அத்தை. நீங்க என்ன விட்டுட்டு எங்க போனீங்க? தேவி, நான் ஃபேக்டரி சம்பந்தமா ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேம்மா. அப்பதான் அபி போன் பண்ணி சொன்னான். அப்படியே ஒரு நிமிஷம் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல அத்தை. உங்க அன்பான ஆறுதலான வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நான் இன்னும் தெம்பாயிட்டேன். வெரி குட். உனக்கு எதுவா இருந்தாலும் உன் அத்தை நான் பக்கபலமா இருக்கேன், சரியா? இனிமே நான் எங்கேயுமே எந்த வேலைக்கும் போக மாட்டேன். அத்தை, என்ன? அபி ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்களேன். நான் அத்தை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏய் தேவி, உனக்கு உன் அத்தைய என் மூலமா தான் ஆபீஸ்ல பழக்கம், அத மறந்துடாத நீ. ப்ளீஸ் அபி, கொஞ்சம் வெளியே இருங்க. அப்படி என்ன எனக்கு தெரியாத ரகசியம் சொல்லு, நானும் கேக்குறேன். அத்தை பாருங்க அத்தை. டேய், பொம்பளைங்க நாங்க, அதுவும் மாமியார் மருமக, 1000 விஷயம் மனசை விட்டு பேசுவோம். அடேங்க அப்பா, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. வெளியில போடா. மா என்னம்மா? போடான்னு சொல்றேன்ல. எல்லாம் நேரம் மாமியார் மருமகளும் ரொம்பத்தான் ஓவர ஆட்டம் போடுறீங்க. சரி சரி, கதவை சாத்திட்டு போ. போறேன் போறேன். தேவி, என்ன விஷயம்மா? சொல்லுமா. அத்தை, தப்பா நினைச்சுக்காதீங்க, உண்மைய சொல்லுங்க. நீங்க என்கிட்ட நடிக்கல இல்ல? தேவி, என்ன சொல்ற? இப்படி சந்தேகப்பட்டு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க என் மேல உண்மையான அன்போடு தான் இருக்கீங்களா? அத்தை, ஏன் குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நீங்க நிஜமாவே இந்த குழந்தை மேல பாசமா தான் இருக்கீங்களா? இது உங்க குடும்ப வாரிசுன்னு தான் நினைக்கிறீங்களா? என்ன உங்க மருமகளா தானே பாக்குறீங்க? சொல்லுங்க அத்தை. கைய விடு தேவி. அத்தை விடுன்னு சொல்றேன்ல. இந்தா இத புடி, இந்த கத்திய புடி. அத்தை புடின்னு சொல்றேன்ல. அந்த கத்தியால என்ன குத்தி கொன்னிடு. அத்தை
என்னத்த சொல்றீங்க? தைரியமா குத்தமா, எனக்கு வலிக்காது.